Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட்டு 1 நவம்பர் 2025. இந்த வீடியோவை ஆஃப்டர்நூன் ஒரு 1 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரவுண்டு 3க்கான சாய்ஸ் லாக்கிங் அப்படிங்கிறது இன்னமும் ஓப்பன் ஆகலை. இது எதுக்காக இந்த நேரத்தில் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா 1/11/2025 மதியம் 12 மணிலிருந்து சாய்ஸ் லாக்கிங் ஓப்பன் ஆகுது அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. அதனால் நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் எனக்கு கால் பண்ணிவிட்டு சார் சாய்ஸ் லாக்கிங் ஓப்பன் ஆகலை அப்படின்னு கேட்டாங்க. அவங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கறதுக்காக இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்காக ஃபோன் பண்ணுறோம். அதாவது ஃபோனில் பதில் சொல்கிறதுக்கு பதிலாக காமனாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக உங்களுக்கு பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குதுன்னா ஸ்க்ரீனில் தெரியற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போது சாய்ஸ் லாக்கிங் எப்படி உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுது அப்படிங்கிறத இதில் பார்க்க போகிறோம். இப்போது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரவுண்டு 3க்கான சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருப்பீங்க. அங்கே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். அதில் சாய்ஸ் லாக்கிங் வில் பி எனேபிள்டு ஃப்ரம் 1/11/2025 12 noon அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ நான் 1 மணிக்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இது வரைக்கும் அந்த சாய்ஸ் லாக்கிங் அப்படிங்கிறது எனேபிள் ஆகலை. இதனால் யாரும் பதட்டமடைய தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. எதனால் அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே கீழே கொடுத்துருக்குறாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈவன் இஃப் த கேண்டிடேட் ஃபெயில் டு லாக் தர் சாய்ஸஸ் இட் வில் பி ஆட்டோமேட்டிக்கலி லாக்டு அட் 1/11/2025 5 PM. ஓகேங்களா? ஸோ சாய்ஸ் லாக்கிங் உங்களுக்கு எனேபிள்டு ஃப்ரம் 1/11/2025 12 noon அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஆனால் அவங்க கொடுத்துருக்கிற அந்த டைமுக்கு சாய்ஸ் லாக்கிங் எனேபிள் ஆகலை. இப்போது அதிலிருந்து 12 noonலேருந்து 5 PM வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம், லாக் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை அப்படி செய்ய முடியலை அப்படின்னா ஆட்டோ லாக் ஆயிரும் அப்படிங்கிறத உங்களுக்கு கிளியராக கொடுத்துருக்குறாங்க. ஸோ டோன்ட் வரி, மாணவர்களும் பெற்றோர்களும் இதற்காக பதட்டமடைய தேவையில்லை. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு சாய்ஸ் லாக்கிங் இதுவரை லாக் ஆகலை, லாக்கிங் ஆப்ஷன் எனேபிள் ஆகலை அப்படிங்கிறத சொல்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில், ரிலேட்டிவ் சர்க்கிளில், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் தமிழ்நாடு ரவுண்டு 3க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you. Have a nice day.